அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவரா நீங்க, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். அமெரிக்கால இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், புதுசா யாருக்கும் விசா கொடுக்காதீங்க, குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம், ஏற்கனவே விசாக்காக அவங்க இன்டர்வியூக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க, அதை ஸ்கெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, இனிமேல் புதுசா ஸ்கெட்யூல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புல. என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்கால? அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்பா இருக்காங்களா, இருப்பாங்களா? புதுசா அங்க படிக்க போறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழ்ல சொல்லுவாங்க, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு சொல்லுவாங்க. டெய்லியும் கலர் மாறிக்கிட்டே இருக்குன்னு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை கூட விட்டு வைக்காம, அமெரிக்கால படிக்க போற ஸ்டூடெண்ட்டை கூட விட்டு வைக்காம டெய்லி ஒரு ரூல். இது கம்ப்ளீட் ஒரு அன்சர்டனிட்டி தானே சார்? இது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த இமிகிரண்ட்ஸ் அவங்க வேலை வாய்ப்பை எடுத்துட்டு போறாங்கங்கிறது அமெரிக்கால ஒரு பெரிய இஷ்யூ. இது ஒரு ரேசிசம் ஃபீல் மாதிரி இல்லையா? கொஞ்சம் சொல்லி முடிக்கணும். பெரிய இஷ்யூ. இந்த மாதிரி வெளிலேருந்து எங்க வேலையை எடுத்துட்டு போறாங்க, அதனால சீப்பா கார்பரேட் லேபர் எங்களுக்கு கிடைக்குது, அதனால நாங்கள் எங்களோட வேலை வாய்ப்பு போகிறது அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய செக்ஷனில் ஒரு ஃபீலிங், ஒரு ஆன்டி இமிக்ரண்ட் மூமெண்ட் இருக்குது. அது எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனா, மெக்சிகோலேருந்து சீப் லேபர் வருது, அங்கே ஆரம்பித்து இந்தியாவிலேருந்து எங்கள் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் எல்லாம் பிடிங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அது இவர் ஜெயிச்சதே அந்த ஆன்டி இமிக்ரேஷன் பிளாட்ஃபார்மில் தான். ட்ரம்ப் ஜெயிச்சது. அதனால் யாரை வேணால் எங்கே வேணால் பிடிச்சி, இப்போ நிறைய பேர் எல்டர்லி பேரண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பா பசங்கள்லாம் அங்கேயே செட்டில் ஆகிருக்காங்க. அவங்க க்ரீன் கார்டோட உள்ள லைனில் நிற்கும்போது அவங்கள வெளியில் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே போகணுன்னா க்ரீன் கார்டை சரண்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற கேஸ் எல்லாம் இருக்குது. வெள்ளையாக இருக்கிற ஜெர்மன் டூரிஸ்ட், ஒரு அமெரிக்கன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெர்மன் வித் க்ரீன் கார்டை பார்டரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் சிட்டிசனையே வெள்ளை எடுத்துன்னு போய் போட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்டெல்லாம் நான் மதிக்க மாட்டேன்ட்டார். ஸோ ஒரு மன்னர் ஆட்சியில் போயிட்டுருக்கு. இதில் வேறு என்னென்னா, 2 பெரிய யூனிவர்சிட்டி, ஒன்று கொலம்பியா, ஒன்று ஹார்வர்டு. கொலம்பியாவோட இது 2ம் லிபரல் யூனிவர்சிட்டி. கொலம்பியா ஆக்சுவல் ஓனர் வேக்டிகன். அண்டு ஹார்வர்டுக்கும் ஒரு பெரிய தகராறு நடந்துகிட்ருக்குது. இவங்கெல்லாம் லிபரல்ஸு, இவங்க எங்கள் உயிரை வாங்குறாங்க, இவங்க ஒரு ரொம்ப லிபரலாக இருக்காங்க, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகே. இன் கேஸில் இன்னொன்று சொல்கிறாங்க, ட்ரம்ப்போட பையனுக்கு ஹார்வர்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு சீட்டு, ஓகே, அதனால பண்ணுறாருங்கிறாங்க. ஓவராலாக ஆன்டி லிபரல் மூமெண்ட்டு அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு தான் மெயின் மணி ஃபார் ஹார்வர்டு. இப்போ ரத்தன் டாட்டாலாம் ஹார்வர்டுக்கு நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பணம் டொனேட் பண்ணுறவங்கள சோக் பண்ணால் அவரோட மணி சப்ளை சோக் ஆகிடும். ஓகே. அப்படின்னு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசா ரிவோக் பண்ணுறேன்ட்டார். ஸோ அதை இவங்க போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எந்த யூனிவர்சிட்டிக்கும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை நான் அலோவ் பண்ண மாட்டேன். அமெரிக்காவில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஒரு எஜுகேஷனும் ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியன் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் அடிபடும். ஓகே. இப்போ நிறைய பேர் அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும் அப்படின்னு இந்தியன்ஸுக்கு நிறைய பேருக்கு ஒரு கனவு, பெரிய கனவு. எக்ஸாம் எழுதுறாங்க. என் கிளாஸ்ல 42 பேர்ல பாதி பேர் அங்க அந்த ரூட்ல போயிருக்கிறான். ஸோ அந்த கனவு தகர்க்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல அமெரிக்கா உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா? சின்ன சின்ன விஷயம் சார். நான் சோஷியல் மீடியால பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டேன். பாலஸ்தீனோட ஒரு ஃபிளாக் நான் போட்டேன். அப்ப அவனை விசா கேன்சல். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவன் ட்ரம்ப் ரைட்டா தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அங்க டிக்டேட்டர்ஷிப் நடக்குதோன்னு ஒரு தாட் வருது. ட்ரம்ப் ரைட்டா தப்பான்னு நான் சொல்ல முடியாது. அந்த ஊர்ல நம்ம டாக்ஸ் கட்டல, அந்த ஊருக்கு நான் இமிகிரண்ட் ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை, அந்த ஊருக்கு நான் விசாவே அப்ளை பண்ணல. ஸோ எனக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ஊரில் அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவனோட ப்ராப்ளம். ஹேவிங் செட் ஆல் திஸ், இதெல்லாம் நான் சொன்னாலும் அமெரிக்காவில் பாஸ்டில் நிறைய கிரேட் பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க.
அவங்க லைஃப் வரலாறுலாம் படித்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். வாஷிங்டன்ல ஆரம்பித்து ஜெஃபர்சன், ம். லிங்கன், அதுக்கப்புறம் ரூஸ்வெல்ட், கென்னடி, பராக் ஒபாமா, இது மாதிரி பல பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க. ம். இதுக்கு முன்னாடி இந்த புஷ்ஷு. உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காம போகலாம். எனக்கு ஐடியாலஜிக்கலி பிடிக்கவும் பிடிக்காம போகலாம். ம். பட் இவங்கெல்லாம் ஒரு கிராவிட்டாஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், எனக்கு தமிழ் வார்த்தை தெரியல. ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருப்பான். இருப்பான். ம். அவனுக்கெல்லாம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் உண்டு. ஜெஃபர்சன் ஸ்லேவ் வச்சுருந்தாரு, ஆனால் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினார். ஸோ எல்லாருக்கும் அவரோட பர்சனல் லைஃப்பில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் வெளியில் ஒரு பப்ளிக் தொழில ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நல்லா ஒழுங்காக இருந்தாங்க. ம். இந்த ஆள் வந்து ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஆஃபீஸுக்கு சூட்டபுளாக இல்லையான்னு அவங்க தான் ஜட்ஜ் பண்ணணும். ம். யார்? ம். பட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஸ்டேட்ஸ்மேன் லைக். ம். யார்? ட்ரம்ப். ட்ரம்ப் இஸ் நாட் டெஃபினெட்லி ஸ்டேட்ஸ்மேன் லைக். அதாவது ட்ரம்ப்பு வந்து நீங்கள் எதை பற்றி சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாலும் ம். உங்களுக்கு நான் வீசா தர மாட்டேன். இந்த பாலஸ்டீனியன் வெர்சஸ் இஸ்ரேல் ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு பெரிய போர். ஆமாம் சார். இந்த இஸ்ரேல் ரைட்டா பாலஸ்தீன் போர் ரைட்டாங்கிறதுல பாலஸ்தீனியன் மக்களுக்கு இன்னைக்கு ஒரே கஷ்டம். இவங்க 700 பேர் அடித்தாங்க, நீ திரும்பி 10,000 பேர் அடித்தாலாம் ஓவர். இன்னைக்கு காசால நடக்கிறது பெரும் தப்பு. ம். அதை நீங்கள் கண்டம் பண்ணி தான் ஆகணும். ம். அதாவது மக்களுக்கு சோறு தண்ணி கூட விடாமல் நீங்கள் உள்ளே நிற்க வச்சுருக்கீங்க. நீங்கள் பாலஸ்தீனியனை சப்போர்ட் பண்ணி நான் சோஷியல் மீடியா எழுதினதுனால பல ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்பெல் பண்ணி நாட்டை விட்டே அமைச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு விசாவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம். பட் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அவன் ஊருக்கு போனீங்கன்னா ம். நீங்கள் அவன் சொன்ன பேச்சை தான் கேட்கணும். ம். உங்க உங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தமெல்லாம் இங்க வச்சுட்டு போயிடணும். உங்கள் ரோம், வென் யூ ஆர் இன் ரோம், திங்க் லைக் அ ரோமன். நீ அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர், நான் டெமோக்ராட்டா ரிப்பப்ளிக்கனா நீங்கள் பேசலாம். ம். பட் யூ ஆர் நாட் அன் அமெரிக்கன் சிட்டிசன். ம். இப்போ சைனாவில் போய் நீ ஜி ஜின்பிங்கை பேச முடியாது. நான் துபாயில் போய் அந்த ஊர் ராஜாவை பற்றி பேச முடியாது. சிங்கப்பூரில் போய் லீ குவான் யூ ஃபேமிலியை பற்றி பேச முடியாது. அதே மாதிரி தான் அந்த ஊரில் தே ஹேவ் டேக்கன் அ ஸ்டான்ஸ். அது கரெக்டாக தப்பான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறாங்க. எஸ். நாம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அவனோட சட்டத்திட்டம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இருந்துக்கணும். சட்டம் ரைட்டாக தப்பான்னு நீயும் நானும் சொல்ல முடியாது. சொல்ற லெவலுக்கு அவங்க அதுக்கு ரைட்டும் கிடையாது. அது நாங்கள் டேக்ஸ் கட்டல, ம். அந்த ஊருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ம். என் ஊரில் என்ன நடக்கிறதுன்னு தான் நான் பேசலாம். ம். ஓகே சார். அப்ப இத பொலிட்டிக்கலா வேர்ல்ட் லெவல் எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா ஒரு டிக்டேட்டர்ஷிப் இத நோக்கி போயிட்டு இருக்கான்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல. நான் நான் என்ன போஸ்ட் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன போஸ்ட் போடுறேன்றதெல்லாம் அவங்க செக் அப்போ பண்ணுவாங்க. சைனாவில் என்ன? அது அத்தாரிட்டேரியன் இது சார். அப்போ உங்க கம்யூனிஸ்ட் தம்பிகள் ஒத்துப்பாங்களா? அங்க அத்தாரிட்டேரியன் அப்போ ஒத்துக்கறாங்கல்ல சார். கம்யூனிஸ்ட் ஒத்துப்பானே? என்னது சார்? பாலும் தேனும் ஓடுறதுமா கம்யூனிஸ்ட் அங்கே. ஸோ நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது. ம். இட் இஸ் அன் அத்தாரிட்டேரியன் டெமோக்ரஸி. ம். டெமோக்ரஸி தான் என்னால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். அமெரிக்காவில் தேர்தல் நடக்கும். ம். அந்த தேர்தலில் ட்ரம்ப் தோப்பான். நவம்பர் 2026 எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் தோப்பான். அது இன்னொரு 1.5 வருஷம் டைம் இருக்கு சார். அது வரைக்கும் மக்கள் அவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவன் என்ன வேணா பண்ணுறான். ஓட்டு போட்டதுக்கு அனுபவிக்கணும். அது அமெரிக்கன் பீப்புளுக்கும் அவனுக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட். ஓகே சார். ஃபைன். நாம வெளியில இருந்து வேடிக்கை தான் பார்க்குறோம். நீ வந்து வேடிக்கை பாரு. நீ இந்தியனாக இருந்தால் இந்த வருஷம் அடுத்த வருஷம் போக முடியாது. ம். அவன் ஊருக்கு நீ போனேன்னா அவன் ரூல்ஸை தான் நீ ஃபாலோ பண்ணியாகணும். என் ஊருக்கு வராதனா நீ போகக்கூடாது. நீ எதுக்கு போகணும்? கரெக்ட் தானே சார். எஸ். ட்ரூ. ரைட்டா? இஸ் தேர் எனி காட் கிவன் ரைட்? உனக்கு ஏதாவது கடவுள் ரைட் இருக்கா நீ அங்கே போய் படிக்கணும்னு? நோ. நான் ஒரு விஷயத்துக்காக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறேன். அங்க இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் மாறுது அப்படின்னா ஆனால் ஆப்வியஸா. ட்ரம்ப்புங்கிறதுனால இது வெளில வருது. ம். இங்கிலாண்டில் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா ரூல்ஸாக மாற்றிருக்காங்க. ம். இப்போ கீட்ஸ் தாமர் என்ன சொல்கிறான்னா, இமிக்ரெண்ட்ஸே இல்லாமல் நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் நிறைய பிளான் கொடுக்குறேங்கிறோம். ம். அதுக்கு நீங்கள் போகிறீங்களா? ஜப்பானில் வந்து விழுந்து விழுந்து கூப்பிடுறான் யூனிவர்சிட்டியில். ம். அதுக்கே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னுன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜப்பான் இருக்குது, யூரோப் இருக்குது. இங்கிலாண்டில் வந்து நான் ஃபீஸும் கட்டுறேன், அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு நீ சொன்னேன்னா விசாவும் இருக்குது.
இது எல்லாமே கிளியர். வாட் யூ திங்க் இஸ் த ரீசன்? எது? அமெரிக்காவை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் குறி வைக்கிறாங்க, மத்த எங்கேயும் போ மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு. இங்கிலீஷ் தான். ஒண்ணு இங்கிலீஷு. ம். 2வது தி எலைட் ஆஃப் தி சோ கால்ட் எலைட் ஆஃப் இந்தியா. ம். அவங்க தோஸ் ஹூ ஹவ் காட் எஜுகேஷன். ம். தே திங்க் தட் தேர் இஸ் அ பெட்டர் லைஃப் தேர். ஓகே. அமெரிக்கால ஒரு நல்ல லைஃப் இருக்கு. சரி, அது என்ன ப்ராப்ளம்னா இந்தியால ம். வந்து 2 கிளாஸ் தான். ம். எய்தர் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் ம். ஆர் எக்ஸ்ட்ரீம்லி புவர். ம். 2 கிளாஸ் தான். எக்ஸ்ட்ரீம்லி ரிச் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி புவர். ம். ரைட்டா? என்ன பேசிஸ்ல இத சொல்றீங்க சார்? ஏன்னா நான் இப்போ புரிஞ்சுக்க. சொல்றேன். நான் வந்து இப்போ நீ இருக்கிற பொசிஷனுக்கு ம். அமெரிக்கால உன்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டாண்டர்ட் வில் பி பெட்டர். ம். இப்போ நீ வந்து ம். பெருங்குடியில இருக்க. ம். பெருங்குடியிலேருந்து இங்க எப்படி வருவ நீ? பைக்ல. ஆ. அமெரிக்கால உன்னால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். ஆமா. அமெரிக்கால கூட கிடையாது. யூரோப்ல இன்னும் பெட்டர். ஓகே. சிங்கப்பூர்ல இன்னும் பெட்டர். ஓகே. பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். ம். நல்ல ரோட்ஸ் இருக்கணும். நல்ல ஃபெசிலிட்டி இருக்கணும். ம். ஒண்ணுமே கிடையாது இங்க. அமெரிக்கால? அமெரிக்கால வெதர் பெட்டர். ம். டெஃபினெட்லி கிளீனர், ம். என்வாயர்மெண்ட் கிளீனர், ம். ரோடு பொல்யூஷன் லெஸ், ம். டிராஃபிக் லெஸ் ஆன் தி ரோட்ஸ். ம். குப்பையா பறக்காது. ம். எல்லாமே பெட்டர் இல்ல? ஓகே. ஸோ தட் இஸ் வை பீப்பிள் கோ தேர். நீ ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்கலாம். நீ ம். போனோன்னே எல்லாம் வீடு வாங்கிடுவாங்க. ம். இங்க நீ வீடு வாங்கிட முடியுமா? வீடுங்கிற பேர்ல ஒரு புறா கூண்டு வாங்கலாம். எஸ். எஸ். ஃபார் மோஸ்ட் பீப்புள் யூ ம். ஆர் லக்கி. இல்லாட்டா வீடுங்கிற பேர்ல ஒரு புறா கூண்டை தான் வாங்க முடியும். ம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் புறா கூண்டை வாங்கலாம் மேக்ஸிமம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு ஆமா. உனக்கு 60-70 லட்ச ரூபா ஆகி ஆமா. நீ 25 வருஷம் லோன் கட்டின்னு இருப்ப. 60, 70 லட்சத்துக்கெல்லாம் 1000 ஸ்கொயர் ஃபீட் குடுத்தா கும்புடு போட்டு வாங்கிக்கணும் சார் பெருங்குடி சைடு. பெருங்குடியில் இன்னும் தள்ளி சொல்றேன் ஆ. நான். ஓகே. இப்போ நீ 60 லட்ச ரூபாய்க்கு நீ வாங்கினேன்னா ம். எங்க வாங்குவ? செம்மஞ்சேரி தாண்டிடும் சார். நாவலூர் தாண்டிடும். அங்கேருந்து நீங்க எப்படி வருவான் அவன் வேலைக்கு? இல்லன்னா நாவலூர் தாண்டலன்னு கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் பெருங்குடியிலேயே கிடைச்சிரும். பெருங்குடி தாண்டி 1/2 கிலோமீட்டர்ல கிடைச்சிரும்பாங்க. அது லேக் ரோடா தான் இருக்கும். லேக்ல தான் அவங்க அத கட்டியிருப்பாங்க. ம். கடைசியில மழை வரும்போது தான் அது தெரியும் அதோட பிரச்சனை என்னன்னு. அங்கிருந்து பார்த்தா ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு 20 கிலோமீட்டர் வரும் சார் ஆஃபீஸ்க்கு சாலிடா. அப் அண்ட் டவுன் 35லேருந்து 40 கிலோமீட்டர் வரும். சரி, நீ எவ்வளோ நேரம் எப்படி வருவ? பைக் தான் அப்பயும். பைக் முடியலன்னா முதுகு பைக்கும் ரோடு எப்படி இருக்கும்? ரோட்ல மோசம் தான் சார். எஸ். அப்போ உன்னோட இல்லன்னா பேக் என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த மாரி மெதுவா அப்படியே ஓட்டிட்டு வர வேண்டியது தான் சார். இல்லன்னா கார்ல வரணும். ம். கார்ல வரணும்னா நைட்டே கிளம்பிரணும் நானு. இருக்கிற டிராஃபிக். நைட்டு காரில் வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? பைக்ல வந்தா 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர். கார்ல வரணும்னா சாலிடா 1.5 மணி நேரம் இல்லாம வர அமெரிக்கால முடியாது. நீ வந்து யூ கேன் ஸ்டே 70-80 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் யுவர் ஒர்க் பிளேஸ் அண்ட் மேனேஜ் டு கம். ஸோ இட் இஸ் ஈஸியர் டு ஓன் அ ஹவுஸ் அண்ட் அ குவாலிட்டி ஹவுஸ் இன் அமெரிக்கா. ஓகே சார். நல்ல ஹவுசிங், நல்ல தண்ணி, சுகாதாரம் பெட்டராக இருக்கும். அதனால தான் எல்லாம் ஓடுறாங்க. பட் அதுக்கு நான் ட்ரேட் ஆஃப் சொன்னதெல்லாம் முன்னாடி இருக்கிற ட்ரேட் ஆஃப் இருக்கு. ம். இட் வாஸ் 90s முன்னாடி இட் வாஸ் ஸோ பேட். ம்ஹ்ம். என்ன மாதிரி இருக்கிறவன்லாம் கூட அங்கே ஓடினான். நீங்க ட்ரை பண்ணீங்களா சார்? நான் தான் சொன்னேன், நான் போனேன். ம். நான் போயிட்டு ஒரு 6 மாதம் சுற்றினேன். ம். இங்கே வந்தேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், தான் நான் சொன்னேன், ஹோம் கிரவுண்டு. நீ முதல்ல இங்கே சேப்பாக்கு போய் செஞ்சுரி அடினாரு. ஓகே. பட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம் ம். அண்ட் டு மன்மோகன் சிங் 91 திறந்து விட்டாரு. ம். இன்னைக்கு எனக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் நாட் மைக்ரேட். ம். இன்னைக்கு எனக்கு இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், எனக்கு இருக்கிற மரியாதை, எனக்கு இருக்கிற சொசைட்டல் ரெஸ்பெக்ட் எனக்கு அமெரிக்காவில் இருக்காது. ஆ. அது எனக்கு இருக்கவே இருக்காது. எனக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல், மெடிக்கல் அட்டென்ஷன் எல்லாமே அதான் சொல்கிறேன், ஃபார் தி எக்ஸ்ட்ரீம்லி ரிச் இந்தியா வந்து தெய்வம். ம். நீங்க அத எப்பயுமே சொல்றீங்க. ஃபார் தி எக்ஸ்ட்ரீம்லி ரிச் அதான். பணக்காரங்களுக்குன்னே கவர்மெண்ட் வேலை செய்யுது. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். பட் இட் இஸ் ட்ரூத். ம். எனக்கு சையத் ஹஃபீஸுல்லான்னு ஒரு ஃப்ரெண்டு. ம். அவர் தான் என் டாக்டர். ம். ரைட்டா? ம். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவர் கூப்பிட்டா வந்துருவார். ம். என் வீட்டை தாண்டி ஒரு 3 தெருவு தள்ளி இருக்கிறாரு. இது மாதிரி நாட் பிகாஸ் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டுடே அப்படிங்கிற கரெக்ட். விட்டுருங்க. ம். என் வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கிறவர் வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ம். எனக்கு பல வருஷமா அவரை தெரியும். ம். ரைட்டா? இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி கான்டாக்ட்ஸ் நான் சொல்கிறது. இதெல்லாம் நாங்கள் 4 தலைமுறையாக இங்கே இருந்ததுனாலேயே எங்களுக்கு 3-4 டாக்டரை தெரியும். ம். ம். ம்.
பட் நீ வந்து அந்த மாதிரி டாக்டரை பார்க்கவே முடியாது. உண்மைதான் சார். எஸ். இப்போ நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சே நான் சொல்கிறேன். எனக்கு காக்னிசன்ட்டில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தார். ம் அவங்க ஒய்ஃப் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். ம் ரைட்டா? எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ம் ஃப்ரெண்டு. ம் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கின் ஆமா. ப்ராப்ளம் எஸ். வந்தது. ஆமா 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 நான் போய் போகிறேன் சார், ஹாஸ்பிட்டலில் ஆமா போகிறேன் ஆமா. சார்னு. நான் என்ன பண்ணேன்? உடனே ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. வந்தது சரியாயிடுச்சு. ஆ மெடிசின் குடுத்தாங்க. உடனே சரியாயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? பிக்கப் த ஃபோன். எஸ். அவங்க என் ஃப்ரெண்டு பேசினேன். ஆமா. பேசினோன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. நீ நம்பவே இல்லை. ஆமா. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். உடனே மருந்து எழுதி குடுத்தாங்க. கொடுத்தாங்க. அது உடனே இது நான் வந்து ஃபார் தி வெரி வெல்தி இட் இஸ் பாசிபிள். ம். ஆனா அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு இன்னும் ஓடிட்டே இருக்கு சார். இதுக்கு நான் பில்லு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னப்ப, அதையும் நீங்க சேவ் பண்ணலாம் அப்படின்னாங்க அந்த டாக்டர். அதான். பிகாஸ் ஷீ இஸ் மை பர்சனல் ஃப்ரெண்ட். அதான். என் கிளாஸ்மேட் என் பல் டாக்டர். ம். மை பல் டாக்டருங்கிறவன் என் கிளாஸ்மேட்டு. ம். ம். ரைட்டா? ஸோ எனக்கு இது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார் தி வெரி வெல்தி இட் இஸ் ப்ரிவிலேஜ்டு. ம். ரைட் சார். ஃபார் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் இந்தியாவில் வந்து ஒரு கர்ஸ். ம். அதனால தான் அவன் போய் அங்கே மைக்ரேட் ஆகணும்னு தர. இங்கிலாண்டில் போனான்னா அவன் என்ன கண்டுபிடிப்பான்னா, நம்ம நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸுங்கிறது நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலோட மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே. போனால் தான் அனுபவிக்கணும். ஜெர்மன்லலாம் வந்து அப்பாயின்ட்மென்ட் வாங்கி வச்சுக்கணுமா சார்? இன்னைக்கு ஆமா. ஃபீவர் வருதுன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்ட்மென்ட் ஆமா. வாங்கி வச்சிருக்கணும்னாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பை அண்ட் லார்ஜ் என்வாயர்மெண்ட் க்ளீனாக இருக்கும். ம். உங்களால் வீடு வாங்க முடியும். உங்களால் கார் வாங்க முடியும். ரோடு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அது ஒரு மாதிரியான வாழ்க்கை. ரொம்ப நல்ல வாழ்க்கை பாஸ். நம்ம அதுக்கு தானே வாழறோம். ம். நீ ஸோ என்ன அதனால தான் பெருங் இங்கிருந்து ஆமாம். நீ போயிடணும். பெருங்குடியில் வந்து பொல்யூஷன்லேயும் அதுலேயும் வந்து துப்பி தும்மி வரத்துக்கு உனக்கு சூவேஜே இருக்காது. முக்கால்வாசி ம். மெட்ராஸ்லேயே. மெட்ராஸ் தான் ஒன் ஆஃப் த 4th லார்ஜஸ்ட் சிட்டிஸ்னு பேர். எவ்வளோ இடத்துல வாட்டர் கனெக்ஷன் இருக்குது? இப்பதான் வந்திருக்கு சார். உனக்கு வந்திருக்கு. ஆமா. சூவேஜ் கனெக்ஷன் எப்போ வந்தது? ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வரல. வரல. இப்போ எதில் யூஸ் பண்ணிட்டு இருக்க? லாரி லாரி. அதுதான் ப்ராப்ளம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே ப்ராப்ளம் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேசிக். The city has grown faster than த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேர். infrastructure. And because நீங்கள் டெமோக்ரஸிங்கிறதுனால ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீ டேக்ஸே போட முடியாது. ரைட் சார். அங்கே ஈச் சிட்டி வந்து அங்கேயும் இந்த ப்ராப்ளம். சின்ன சின்ன சிட்டி டவுனுமா 500 பேர் வீடு வந்து ஒரு டவுன் ஆகிடும். ம். அந்த 500 பேர் வந்து ரூல்ஸை போட்டு அவனுக்கு ஒண்ணுங்கிறத பண்ணிப்பான். ரைட் சார். ஃபைன். ஸோ இங்கிருந்து அமெரிக்கால போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், அமெரிக்கா நீங்க வராதீங்க அப்படின்னு தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க? அமெரிக்காவினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அப்படின்றதெல்லாம் தெளிவா விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை. அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது. அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்,
என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.